நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்க்குற கோழி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி. நான் என்னோடய வீட்டில் இதை வளர்க்குறேன். இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டாங்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோழி பார்த்திங்கன்னா 1 கிலோ வளர்வதற்கு எடுத்துக்கக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் சாப்பாடு போட்டாலும் கண்டிப்பாக வளரவே வளராது. ஸோ இந்த கோழி கறியானது பார்த்திங்கன்னா மட்டனுக்கு ஈடாக சொல்லப்படுது. அவ்வளோ சக்தி நிறைந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொழுப்பு உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த நாட்டுக்கோழி நீங்கள் சாப்பிடலாம். கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஆனால் எல்லா நபர்களும் இந்த நாட்டுக்கோழியை சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா கிடையாது. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 1 கிலோ நகரங்களில் பார்த்தீங்கன்னா 700 800 அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. வில்லேஜில் பார்த்தீங்கன்னா 450 500 அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஸோ ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக இதை யாருமே வாங்குறது கிடையாது. இதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா பிராய்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோழியை வாங்கி சாப்பிட்றாங்க. அதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 200 அந்த மாதிரி தான் விற்கும் ரேட்டு. அதனுடைய எலும்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. அதில் சதைகள் அதிகமாக இருக்கும். பெரும்பாலான குழந்தைகள் வீடுகளில் விரும்பி சாப்பிட்றது பிராய்லர் கோழி மட்டுமே அப்படின்னு சொல்லப்படலாம். ஸோ இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்டா என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்றத பார்க்கலாம். மலட்டுத்தன்மை ஏற்படுறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேன்சர் வருது. பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா 11 வயசு 12 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பிராய்லர் கோழியை சாப்பிட்றதுனால சந்திக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மருத்துவ ரீதியாக உண்மை எனவும் நிரூபணமும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பிராய்லர் கோழி 2 கிலோ வளர்கிறதுக்கு அதிகபட்சமாக எடுத்துக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா 2 மாதம் தான். அதுக்குள்ளாரே 2 கிலோ வளர்ந்துடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய டேப்லெட் போடுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அது சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டில் நிறைய மருந்துகள் கலந்து வைக்கிறாங்க. அதனால தான் அதை 2 மாதத்தில் இவ்வளோ பெருசாக வளருது. இந்த நாட்டுக்கோழி 1 வருஷத்தில் வளரக்கூடிய வளர்ச்சியை இந்த பிராய்லர் கோழி 2 மாதத்தில் எடுத்துக்குது. அப்படின்னா நம்ம உடம்புல அது என்னென்ன மாற்றங்களை உண்டு பண்ணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கறி சாப்பிட்டா கூட போதுமானது. அது இந்த நாட்டுக்கோழி அப்படின்ற சிட்டாங்கோழியை வாங்கி சாப்பிடுங்க. உடலுக்கு ஆரோக்கியமானது. என்னால் அவ்வளோ விலை கொடுத்தாலும் என்னால் வாங்கி சாப்பிட முடியல அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் கறியை சாப்பிடாதீங்க. அதுக்கு பதிலாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த பிராய்லர் கோழியை சாப்பிட்றதுனால பெண் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைகளுக்கு நாம் தான் பாதுகாப்பாக இருக்கணும். ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச மீனோ அல்லது நகரங்களில் இந்த குளத்தில் பிடிக்கக்கூடிய மீன்களை வாங்கி கொடுக்காதீங்க. அது மிகவும் ஆபத்தானது. சரிங்களா? நகரங்களில் இருக்கக்கூடிய ஏரிக்கு எங்கே தண்ணி வருது? பல்வேறு வகையான மருத்துவமனை கழிவுகள் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருது. ஸோ அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் கழிவு தான் குளமாக மாறுது. அந்த குளத்தில் பிடிக்கக்கூடிய மீன்களை சாப்பிட்டா என்ன நினைக்கணும் பாருங்கள். நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. அதுவே உடலுக்கு ஆரோக்கியமானது. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.